என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய போராளி குழுக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட தைரியம் அப்படிங்கிறது யாருக்கு வராது. அந்த அளவுக்குலாம் இந்த தைரியத்தை நம்ம அரபு நாடுகள் தலைவர்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. அமெரிக்கா அதாவது வந்து இஸ்ரேலோட நீங்கள் இணக்கமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து முதலீடு தரேன் அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறாங்க. சரிங்களா? எகிப்து நாட்டுக்கு வந்து அமெரிக்கா வந்து நிதி உதவி தராங்க. இராணுவத்திற்கு, எகிப்துடைய இராணுவத்திற்கு அமெரிக்கா நிதியுதவி தராங்க. புரியுங்களா? எகிப்தினுடைய கல்வி வளர்ச்சி அடிப்படை கட்டமைப்புக்கெல்லாம் அமெரிக்கா நிதியுதவி தராங்க. வருஷம் மிகப்பெரிய நிதியை கொடுத்துட்டு இருக்காங்க. இடையில தான் ட்ரம்ப் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணார். அதெல்லாம் அமெரிக்கா எகிப்துக்கு தராங்க, ஜோர்டானுக்கு தராங்க. இன்னும் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்களோ அவர்கள் எல்லோருக்குமே அமெரிக்கா ஃபண்டு கொடுக்குறாங்க. ஐரோப்பிய நாடுகள் ஃபண்டு கொடுக்குறாங்க. நீ இஸ்ரேல் கூட இணக்கமாக போனீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டு. அப்போ என்னன்னா இப்படி காசு கொடுத்து அந்த நாடுகளை விலைக்கு வாங்குவது. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா, இது ஐக்கிய அரபு, இவங்களாம் மன்னராட்சி. இவன்கிட்ட பணம் வந்து கணக்கில் இல்லாமல் இருக்கு. இந்த பணத்தை வந்து வைத்து அவன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு அந்த ஆயுதம் தேவை, அவனுக்கு படை தேவை. அப்போ அந்த படை வலிமையை நான் உங்களுக்கு தரேன், இவனுக்கு பணம் தரேன், அவன் வந்து திருப்பி அடிப்பான். எகிப்து வந்து நீ எகிப்து கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அவன் திருப்பி அடிப்பான். அவன்கிட்ட படை வலிமை இருக்குது, அவன்கிட்ட நேஷ்னாலிட்டி இருக்குது, எல்லாமே பண்ணுவான். அப்போ அவனுக்கு பணத்தை கொடு. இவன்கிட்ட பணம் இருக்குது, இவனுக்கு பணம் தேவையில்லை, இவனுக்கு பாதுகாப்பு தேவை. யாருக்கு? மன்னர் குடும்பத்துக்கு பாதுகாப்பு தேவை. அப்போ இவனுக்கு பாதுகாப்பை கொடு. அப்போ இந்த மாதிரி ஒரு இவன் வந்து என்ன செய்யறான், இவன் காரியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஈரான் மாதிரியான நாடுகள் வந்து பணமும் வேணாம், உன்னுடைய பவரும் வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லி தைரியமாக எழுதி நின்று சண்டை போடுறாங்க. இஸ்ரேல் கூட சண்டை போட்டு பாலஸ்தீனியர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விஷயத்தில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. 2ன்னு சொல்ல முடியாது, சில விஷயங்களில் இஸ்ரேல் எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அதெல்லாம் இவர்களும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதில் ஒன்று வந்து என்னென்னு சொன்னால் மருத்துவத்துறை. அதிகமான மருத்துவர்கள் இருப்பாங்க காசாவில். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப தேவை, அத்தியாவசிய தேவைங்கிறனால அந்த படிப்பு வந்து அதிகமாக படிப்பாங்க. அதற்கு பிறகு போர் தந்திரங்கள் அதை படிப்பாங்க. அதற்கு பிறகு உளவு தகவல்களை சேகரிப்பது அதை வந்து அவங்க படிப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மீடியா விங்கு, இதில் வந்து அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து இஸ்ரேல் தலைவர்களே சொல்கிறான், உலகம் முழுவதும் வந்து ஹமாஸ் தங்களுடைய செய்தியை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இன்னைக்கு உலகம், அதாவது காசாவில் அவர்கள் மக்கள் அடி வாங்கினாலும் உலகம் முழுக்க இன்னைக்கு அவங்கள பற்றி பேசக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஆதரவாக அவங்க மாற்றிட்டாங்க. அதுதான் அந்த மீடியாவிங்கோட வலிமை. இன்னைக்கு ஒன்றுமே இல்லைங்க, குடிக்க தண்ணி கூட இல்லை, சாப்பாடே இல்லை, ஆனால் இஸ்ரேல்கிட்ட எல்லாமே இருக்குது. எல்லாம் இருந்து எல்லா உலகத்தினுடைய எல்லா ஊடகங்களையும் நினைச்சா இஸ்ரேல் அங்கே கொண்டு வர முடியும். நம்ம ஊர்லேருந்து தந்தி டிவிலாம் கூட கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நியூஸ் போட வச்சான் இஸ்ரேல். அந்தளவுக்கு அவன்கிட்ட பொருளாதார வலிமை இருக்குது, எல்லாமே மீடியா வலிமை, எல்லாமே. உலகத்தில் பெரும்பாலான கார்பரேட் மீடியாக்கள்லாம் ப்ரோ இஸ்ரேல் தான், பிபிசி, CNN எல்லாமே ப்ரோ இஸ்ரேல். ஆனால் இந்த மீடியாக்கள் சாதிக்காத ஒரு விஷயத்தை இந்த அபு உபைதாவினுடைய அந்த டீம் வந்து அப்படிங்கிறது தான் அந்த இஸ்ரேல் ஊடகங்கள் ஒரு பேசு பொருளாக அவங்க பேசிட்டு